நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நாம் இப்போ வந்திருக்கக்கூடிய ஊர் மேட்டுப்பாளையம்ங்க. இங்கே இருக்கிற காரமடை அப்படிங்கிற பிளேஸில் தான் நாம் இப்போ இருக்கோம். இந்த இடத்துல புதுசாக ஒரு வீடு ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம பயணியர் பயோடேங்க் 1200 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 7 பேர் வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள டேங்க்குங்க இது. இந்த பில்டிங் கட்டுற இன்ஜினியர் நம்ம பயணியர் பயோடேங்க் யூடியூப் சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவரோட கிளைண்ட் கிட்ட நம்ம டேங்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கால் பண்ணியிருந்தாங்க. டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இங்கே குழியெல்லாம் எடுத்தாச்சுங்க. இப்போ நான் ஒரு 4 அடி குழி எடுக்கும்போது இங்கே ஊற்று தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன்னா பக்கத்துலேயே குளம் இருக்குது. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிங்கனாலும் சரி, அதை மெயின்டெனன்ஸ் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்கள் வாழ்நாள் முழுவதும் மெயின்டெனன்ஸ்னு எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. இந்த டேங்க் நம்ம 3 லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியலில் செஞ்சுருக்கிறதுனால இந்த டேங்க் லீக்கேஜ் ஆகிறதோ, துருப்பிடிக்கிறதோ, இதிலிருந்து தண்ணீர் ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே வர்றதோ, எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரிங்க, வெளியே இருக்கிற தண்ணி ஒரு ட்ராப் கூட இந்த டேங்க்குள்ளே வராது. இதுவே நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற எந்த பயோ டேங்க் வாங்கினீங்கனாலும் சரி, உள்ளே இருக்கிற பாக்டீரியாவை 3 மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் கடையில் பணம் கொடுத்து வாங்கி போட்டுகிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம டேங்கை ஃபிக்ஸ் பண்ணும்போது பாக்டீரியா போட்டோம்னா அவ்வளோதாங்க. திருப்பி நீங்கள் இந்த பாக்டீரியாவை ரீஃபில் பண்ணவே தேவையில்லை. இந்த பாக்டீரியாவே உள்ள இனப்பெருக்கம் பண்ணிக்கிற மாதிரி நம்ம டேங்கையே வடிவமைச்சிருக்கோங்க. இந்த டேங்கை நம்ம 3 லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியலில் செஞ்சது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே நம்ம இம்போர்ட் பண்ணுற ஃபேப்ரிக்கை கோட்டிங் கொடுப்போங்க. அந்த ஃபேப்ரிக்கு கோட்டிங் கொடுக்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டேங்குக்குள்ளே எப்போதுமே ஒரு வெதுவெதுப்பு தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வெதுவெதுப்பு தன்மை தான் பாக்டீரியா உள்ளேயே இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகள் முழுவதுமாக அந்த பாக்டீரியானால் செரிமானம் செய்யப்பட்டு வெளியே வர தண்ணியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் தோட்டத்துலேயோ, ட்ரைனேஜ்லேயோ, இல்லை ரிங் போட்டு பூமிக்கு கீழே போகிற மாதிரியோ பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல இவங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம ட்ரைனேஜில் கனெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோங்க. நம்மக்கிட்ட 1200 லிட்டர்லேருந்து 60,000 லிட்டர் வரைக்குமே டேங்க்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் 60,000 லிட்டர் கேட்டிங்கன்னா கூட இந்த மாதிரி ஒரே சிங்கிள் டேங்காகவே எங்களால் செஞ்சு கொடுக்க முடியுங்க. இந்தியா ஃபுல்லாகவே இந்த டேங்கை நம்ம டெலிவரி கொடுத்துட்ருக்குறோங்க. ஸ்கூல், காலேஜ், அப்பார்ட்மெண்ட், வீடு அப்படின்னு எல்லா இடத்துக்கும் நம்ம டெலிவரி கொடுத்துட்ருக்கோம். வீடுனா புது வீடு மட்டும் கிடையாதுங்க. ஏற்கனவே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வீட்டில் செப்டிக் டேங்க் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாலும் நம்ம பயணியர் பயோ டேங்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க முடியுங்க. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ் யார் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. மேலே டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நம்ம டீம் உங்கள் இடத்துக்கே வருவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.